ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th பயாலஜிக்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பற்றி தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சிங்கப்பா. கண்டிப்பாக இதுலேருந்து பல கேள்விகள் உங்களுக்கு நடக்க போகும் தேர்வில் நிச்சயமாக வரும் என்பது உறுதி, சரிங்களா? ஸோ அதனால் எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியலையோ போயிட்டு உடனடியாக அந்த கொஸ்டினை படித்து வச்சுங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது இல்லாமல் இது வந்து தற்போது நடந்த ஒரு தேர்வில் நடைபெற்ற ஒரு வினாத்தாள், சரிங்களா? அதனால தான் போட்டிருக்கேன். இதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z எல்லாம் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருப்பா. இன்னொரு முக்கியமான மேட்ரு பசங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூஸ் பார்த்தலாம்ப்பா. ஸோ உங்களுக்கு பயோ பாட்டனியில் சூஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் டேஷ். ஸோ நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிங்க. செகண்ட் ஒன், த டைப் ஆஃப் ஸ்டில் present in the plant Lycopodium clavatum. Third one, example for phylloclide. Fourth one, the type of fruit formed from multicarpellary அப்புறம் opocarpus oval. Fifth one, which plant of the following has perianth. Sixth one, constricted DNA is called dash. Seventh one, in which phase of cell division the DNA contents is doubled. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எயித் ஒன், charge of the zwitterion is dash. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 4 இருந்தால் போதும். 9th ஒன், வாட் இஸ் ஸ்னாப்சிஸ். 10th ஒன், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் 11th ஒன், ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் தத்துரா மெட்டல். நெக்ஸ்ட் 12th ஒன், வாட் இஸ் சின்கினேசிஸ். 13th ஒன், ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். 14th ஒன், வாட் இஸ் ஆஸ்டோரியல் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் எனி 3 எதுனா போதும். கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரியாக வரும். ஸோ இதில் வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப் சினோஃபிசே. நெக்ஸ்ட் 16th ஒன், ரைட் அபவுட் பிக்சர் பிளான்ட். 17th ஒன், வாட் இஸ் பெலஸ்டா, கிவ் எக்ஸாம்பிள். 18th ஒன், டிஃப்ரென்ஷியேட் நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட். ஓகேங்களா? 19th ஒன், ட்ரா த ஃப்ளோரல் டயக்ராம் ஆஃப் கிளிட்டோரியா டெர்னிடேட்டே. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்த்து வச்சு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ப்பா. ஸோ இதில் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பரில். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. அப்படி இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சைட்டோகினசிஸ் இன் பிளான்ட் செல் அண்ட் சைட்டோகினசிஸ் ஆஃப் அனிமல் செல். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 21 டிஃப்ரென்ஷியேட் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் ஈகோரியாட்ஸ். அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் த பாட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டெட்ரா மெட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், கிளாடோகிராம் கன்சிடர்ஸ் த ஃபாலோவிங் கேரக்டர்ஸ் விச். ஸோ இதில் எதுவும் சூஸ் பண்ணி வச்சிங்க. செகண்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோவிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ப்பா. ஸோ இதில் எது கரெக்டான மேட்சோ ஆன்சர் பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் த டிஷ்யூ இஸ் ப்ரொவைடட் பை டேஷ். ஃபோர்த் ஒன், பெக்கோஃபெரிங்கல் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ராக். எதுன்னு பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர். ஓகேங்களா? 6th ஒன், ஆஃப்டர் எ லாங் டீப் பிரெத் வி டு நாட் ரெஸ்பைர் ஃபார் சம் செகண்ட்ஸ் டியூ டு. இதனால் பார்த்து வச்சிங்க. 6th ஒன்று. 7th ஒன், எ பேஷண்ட் சார்ட் ரிவீல்ஸ் தட் he has a cardiac output of 7500 ml per minute and a stroke volume of 50 ml. What is his pulse rate? ஸோ இது பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் 8th ஒன், வாட் வில் ஹேப்பன் இஃப் த ஸ்ட்ரெச் ரெசிப்டர்ஸ் ஆஃப் த யூரினரி பிளேடர் வால் ஆர் டோட்டலி ரிமூவ்ட். ஸோ இன்னும் பார்த்து வச்சிங்க. 8th ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ 84 உங்களுக்கு தெரியும். 9th ஒன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்குலேஷன். 10th ஒன், calculate the vital capacity using the following data. Expiratory reserve volume 1100 ml, tidal value 7000 ml. நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 3000 ml. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சிங்க. 11th ஒன், ஒய் ஆர் villi present in the intestine and not in the stomach. 12th ஒன், write the types of respiration seen in frog. 13th ஒன், differentiate white adipose tissue from brown adipose tissue. 14th ஒன், what are flame cells. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ப்பா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. 16th ஒன், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த சக்ஸஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் ஆன் லேண்ட். 17th ஒன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. 18th ஒன், கமெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அலரி மசில்ஸ். 19th ஒன், ட்ரா அண்ட் லேபிள் த நர்வ் செல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் நோமென்கிளச்சர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லலாம். அடிக்கடி எப்போ பப்ளிக்லேருந்து பல தடவை கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். 21 வந்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கொஸ்டின் தெரியுதுன்னு பார்த்தீங்கப்பா. எந்த கொஸ்டினாலும் தெரியலையோ போய் உடனடியாக படிச்சிருக்கேன். கண்டிப்பாக பல கொஸ்டின்கள் உங்கள் தேர்வில் நடைபெறுவதில் கேட்பாங்க. தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z எல்லாம் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல்
தெரிஞ்சுக்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பிப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.